வேர்ல்ட் கப் வினிங் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அப்புறப்படுத்தி ஸ்ரேயா ஷேருக்கு கேப்டன்சி கொடுத்தது சரியா தவறா அப்படின்றதான் இப்ப எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்க 2028 உலகக்கோப்பை சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருக்க முடியாது. அதற்கு காரணம் அவருக்கு 37 வயசா இருக்கும். அதனால அடுத்த கேப்டனுக்கு போவாங்கன்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் சகோ. ஸோ இந்த நகர்வு நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆனா நகரும் வேகம் அதுல தான் எனக்கு உடன்பாடு இல்லை. அவரே நான் ஒதுங்கிக் கொள்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் அவரோட கேப்டன்சியை நாங்கள் பயன்படுத்தினோம். அதன் மூலமாக ஒரு உலக கோப்பையை பெற்றோம். பஸ்ஸை சடனா ஸ்டாப் போட்டோம். உங்க கேப்டன்சியில கிடைச்ச கோப்பையை நாங்க வச்சுக்கிறோம். ஆனா நீங்க எனக்கு வேணாம், இறங்கிக்கோங்க, உங்க லாஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறான விஷயம். சரி, 2028 அவர் கேப்டன் பண்ணு நம்ம சொல்லவே இல்லை. பட் அவர் இறங்கின ஸ்டாப் இல்லாம இன்னும் 2 ஸ்டாப்பாவது அவர் கூட்டிட்டு போய் அங்க இறக்கி விட்டுருக்கலாம். இன்னும் ஒரு சீரீஸ் இல்ல 2 சீரீஸ். ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனுக்கு அது கூட டிசர்விங் இல்லைன்னா எப்படி சொல்லும்? இது நீங்க பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில ரோஹித் சர்மா நடந்தது. டக்குனு கதவை க்ளோஸ் பண்ணாங்க, சுப்மன் கில்ல உட்கார வச்சாங்க. அப்படின்ற போது இங்கேயும் பாத்தீங்கன்னா டக்குனு கதவை க்ளோஸ் பண்றாங்க, ஸ்ரேயா ஷேரை உட்கார வைக்கிறாங்க. ஸ்ரேயா ஷேரும் டிசர்விங், நோ டவுட். நானே பல முறை சொல்லியிருக்கேன், அவருக்கு அற்புதமான T20 கேப்டன்சி IPL அழகா பண்ணிருக்காரு. அப்படின்ற போது அவருக்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அந்த வாய்ப்பு கரெக்டா இல்லைன்றது காலம் பதில் சொல்லும். பட் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கணும்ன்றது ஒரு ரிவார்டுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஸ்கையோட ஃபார்ம் தான் காரணம் அவர் டிராப் பண்ணதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை கோப்பை வின் பண்ணாம ஸ்கை ஒரு 500 ரன் வேர்ல்ட் கப்ல அடிச்சிருந்தாங்கன்னா அவர் திருப்பி கேப்டனா வச்சிருப்பீங்களா? இல்ல. அப்ப வேற மாதிரி சொல்லியிருப்பீங்க, அவர் கப்பு ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. எப்படின்னா அப்படி இல்லையா சகோ? கை வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தார். பட் அவரோட கேப்டன்சி ரெக்கார்டு எடுத்து பாருங்க சகோ. 52 மேட்ச்ல 85% வெற்றி அப்படின்ற போது அவர் தான் ஹையஸ்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு பர்சன்டேஜ் வைஸ். அப்படின்ற போது கேப்டன்சி அவருக்கு கிளிக் ஆயிருக்கு. அது இல்லை நம்ம சொல்லவே முடியாது. இப்ப ஸ்ரேயா ஷேர் என்ன யோசிப்பாருன்னா, நான் ரன் அடிக்கணுமா இல்ல டிராஃபி அடிக்கணுமா? ரன்னும் டிராஃபியும் சேர்ந்து வந்தா சூப்பர். இல்ல நான் ஒண்ணுதான் செலக்ட் பண்ணணும்னா ரன் அடிக்கிறதே பெட்டர். ஏன்னா நான் டிராஃபி அடிச்சு ரன் அடிக்காம விட்டேன்னா என்ன அடுத்த சீரீஸ்ல டிராப் பண்ணுவாங்க. போன சீரீஸ் நல்லா பண்ண ஒரு பிளேயரை எப்படி அடுத்த சீரீஸ் டிராப் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி போன சீரீஸ்ல நல்லா பண்ண கேப்டனை மட்டும் எப்படி டிராப் பண்ணலாம்? இண்டிவிஜுவலா அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, அது வேற விஷயம். ஆனா ஒரு கேப்டனா ஒரு உலக கோப்பையை ஜெயிச்சு கொடுத்து மிகப்பெரிய லெவலில் ஜொலிச்சிருக்கார் ஸ்கைன்றது மறுக்க முடியாத விஷயம். இது அவராகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நகர்வாக இருந்தால் சரியான விஷயம், அதை பத்தி பேசுறதுல அர்த்தமே கிடையாது. ஆனா திணிக்கப்பட்ட நகர்வாக இருந்தால் அது தவறான ஒரு விஷயம். ரெட் பால் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப மோசமா இந்தியா ஆடின போது அந்த கோச்சை நீங்க பயங்கரமா பேக்கிங் பண்ணீங்க. ஆனா ஒயிட் பால் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு ஒரு கேப்டன். ஆனாலும் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த கேப்டன் நீங்க பேக் பண்ணல அப்படின்னீங்கன்னா அது தவறான விஷயம். இந்த நகர்வு கரெக்டான ஒரு விஷயம். மீண்டும் நான் சொல்றது, இந்த நகரும் வேகம் ரொம்ப தவறான விஷயம் மாதிரி எனக்கு தெரியுது. எனிவே ஸ்ரேயா ஷேரும் ஒரு அற்புதமான கேப்டன். பட் அவருக்கு அந்த IPL-க்கான ரிவார்டு கிடைச்சிருக்கு. அவர் இந்தியாவுக்கு என்ன பண்றாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹேவ் a nice day and stay tuned guys.